தமிழ்நாடு முழுவதும் 2024 ஜனவரி 21 கல் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். தாராபுரத்தில் கல் இயக்க தலைவர் நல்லசாமி பேட்டி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தாராபுரம் தமிழ் கலை மன்றத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அதில் அவர் கூறியதாவது: தமிழ்நாடு அரசிடம் கள்ளு கடைகளை திறக்க அனுமதி கோருவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை. இவை இரண்டுமே புரிதல் இன்மையின் வெளிப்பாடாகும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் என்று கூறினார். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழக அரசு அநியாயமாக இந்த சட்டத்தை பறித்துக் கொண்டதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கேரள மாநிலங்களில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது என்றும் அங்கு கலப்படம் செய்பவர்களை தடுக்கும் அந்த மாநில அரசுகள் மத்தியில் தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சியிலேயே இருக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆளுமை இல்லாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவியில் இருந்து விலக வேண்டும் எனவும், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்டவர் முதலமைச்சராக வரட்டும் எனவும் தெரிவித்தார். அதனை அடுத்து 2024 ஜனவரி 21 முதல் தமிழ்நாடு முழுவதும் கல் இறக்கி சந்தைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இவ்வளவு நாள் தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் தங்களது உரிமையை பறித்துக் கொண்டதாகவும் கூறிய அவர், இனி அதை பறிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும், இது அரசியல் அமைப்பு சட்டம் தங்களுக்கு கொடுத்துள்ள உணவு தேடும் உரிமை எனவும் தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் கள்ளுக்கு தடை இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அங்கு மதுபான கடைகளில் கள் விற்பனையை சந்தைப்படுத்த அம்மாநில அரசு முடிவு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு விதித்துள்ள தடையை நீக்க வேண்டும் என கூறினார். மேலும் ஒரு மரத்து கல்லை 47 நாட்கள் ஒருவர் பருகி வந்தால் அவருக்கு உடம்பில் உள்ள அனைத்து நோய்களும் தீர்ந்துவிடும் என்பது வரலாறு. இந்த நிலையில் ஒரு மரத்து கல் வேண்டுமென்றால் விவசாயிகளின் தோட்டத்திலேயே கல் இறக்கி அதையே பருகி வர வேண்டும், அதை சந்தைப்படுத்த வேண்டும், உணவு தேடும் உரிமையை காக்க வேண்டும் என கூறினார். கல் இறக்கி சந்தைப்படுத்தினால் அதனை தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து கல் இறக்கும் விவசாயிகளை கைது செய்கிறீர்கள். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டதா அல்லது சட்டத்திற்கு உட்பட்டது அரசியல் சட்ட? இதை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என கூறினார். மேலும் கொப்பரை தேங்காய் கொள்முதலில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கின்றன, அதில் பெரும்பாலும் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என தெரிவித்தார். நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது தமிழ்நாடு கல் இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்கின்றார். சால்பிற்கு கட்டளையாதனில் தோல்வி தொலையல்லார் கண்ணும் கொளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கல்லியக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடமே இல்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், EPS OPS வகைராக்கள் இருந்த போதும், இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற